ஏய் ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்க. ஏங்க டேட் ஐட்டம் போலுங்க. வீட்டு லோனு, பைக் டியூ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி, இது பத்தாதுன்னு பர்சனல் லோன் வேற. இது எல்லாமே உன் சம்பளத்தையும் என் சம்பளத்தையும் நம்பி தான் வாங்கினது. மேடம் அடிக்கடி லீவ் போட்டாங்கல்ல, அதனால இனிமேல் ஆஃபீஸ்க்கே வரணும்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? 2 நாளையில பணம் வரலன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. பார்த்துக்கோ. இத்தனை நாளையில ஒரு நாள் கூட நீ பண்ண டிராமா மாதிரிலாம் பண்ணதில்லடி. ஆனா உனக்கு மட்டும் எப்படி தானோ இந்த கல்யாணம் பண்ணதுக்கு நான் தட்டி அசிங்கப்பட்டு சாக வேணும். கண்ணாடி யாரு முன்னாடி வச்சது? ஏங்க கண்ணாடி இல்ல, கண்ணாடி இவ உடம்புக்குள்ள நம்ம இருக்கோம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள எப்பறா? எப்பறா? ஏ என்னடி நடக்குதுங்க? தெரியலங்க எனக்கு. ரேஷ்மா இங்க வா. அத்தை. ஏய் மூடு. இங்க பாரு, கொஞ்ச நாள் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா எங்க அம்மாக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா பயந்துருவாங்க. முதல்ல நீ ஆஃபீஸ் கிளம்பி இருந்தாலும் அப்போ பேசிக்கலாம். ஆஃபீஸ்க்கா? ஏய் இஎம்ஐ கட்ட வேணாமா? முதல்ல கிளம்பு. சரிங்க. இங்க பாரு, எவ்வளோ நாள் இப்படி இருப்போம்னு தெரில. அது வரைக்கும் நீ தான் கார்த்தி, நான் தான் ரேஷ்மா, சரியா? நீங்க ரேஷ்மா, நான் கார்த்தி. அம்மாடி ரேஷ்மா. அம்மா இது ஏன் இப்போ வருது? அம்மாடி மாப்பிள்ள மாப்பிள்ள என்னது மாப்பிள்ள? ஐயோ தள்ளுங்க. ஏய் இங்க பாரு, உங்க ஊர்ல புடி. அம்மா இது ஏன் அம்மாங்க? அது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்களம்மா, அதுதான். நல்லா பாசம் வச்சாப்புல. ஐயோ அம்மாடி. அத்தை அத்தை அப்புறமா கொஞ்சிக்குங்க. சரிம்மா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஏண்டி ஒரு பெத்த பிள்ளைய பார்க்க பெத்ததாயி சொல்லிட்டு தான் வரணுமா? அதானே. என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கா இவ? அவங்க பொறுமையா தான் போவாங்க. உள்ள போங்க. வாங்க வாங்க வாங்க. எங்க அம்மா வந்தனே துரத்த பாக்குற மாதிரி. பாப்பா வெளியே போய் தம்ம போட்டாதான் வேலைக்கு ஆகும் போல. எங்கடி போற? டியா யார சொல்லுது? உன்னதான். கடைக்கு போறத ட்ரெஸ்ஸை பாரு. பொம்பளை பிள்ளைய அடக்கொடக்கமா நல்லா ட்ரெஸ்ஸா போட்டுப்போ. வெளியே போற நேரத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்குது. அம்மா அம்மாவா? அச்சோ, கொஞ்ச நாளைக்கு வாய மூடிட்டு தான் இரண்டா. சரிங்க த. உள்ளப்போ. எப்பா எப்படியோ யூடியூப்பை பார்த்து சாரியை கட்டியாச்சு. இன்னும் கசகசான்னு இருக்கே. அத்தை இப்ப இப்படி இருக்கு. சேலை கட்டிட்டு போனதா பொம்பளை பிள்ளைய அடக்கொடக்கமா தெரியும். லட்சணமா இருக்கு பாரு. இதே மாதிரி எங்க போனாலும் சேலை கட்டிட்டு போ. சரிங்க த. சரவணனுக்கு 1000 மாசம். ஏங்க இந்தாங்க. ஏங்க அத்தை வீட்டில் இருக்கும்போது சாரி கட்ட சொல்றாங்க. சரி, அதனால என்ன? இல்லைங்க, சாரி கடையில் வேலை செஞ்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை, அதான். ஏண்டி சாரி கட்டுக்கு சோம்பேறித்தனம் பட்டு வந்து எங்கிட்டயே குறை சொல்றியா? அப்படி இல்லை. போ, எங்க அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஐயோ வண்டி வேற எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலையே. பேசாம யாராவது பார்க்கறக்குள்ள இப்படியே தள்ளிட்டு போயிட வேண்டியதுதான். இண்டிகேட்டர் வேற ஆல்ரெடி உடைச்சிட்டோம். என்ன வண்டி தள்ளிட்டு? ஏய் என்னடா வண்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா? இவரை யாரா இப்போ வர சொன்னது? சும்மா அப்படியே. அது வந்து என்னத்த சொல்றது. நீ எடுக்கிறியா வண்டியை? டேய் நீ தாண்டா நம்ம வீட்டில் நல்லா ஓட்டுவ, ஓட்டுறா. இது வேறையா? இல்லை, காலெல்லாம் கொஞ்சம் வலிக்குது, நீயே ஓட்டுறா. டேய் கீழே வந்து எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுடா, நீயே ஓட்டு. எப்படி பார்த்தாலும் வலிக்கு வர மாட்டேறாரு. ஏறி தொலை. எதை அமுத்துறதுன்னு தெரியலையே. இது என்ன? டேய் இது ஆரன்றா, செல்ஃபை போடு. செல்ஃபா? ஐயோ அது வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுறா. பொறுக்கி மேலே கையற ஃபஸ்ட்டு. சி கருமோ பேசிடுவோம், மேலே கை வைக்கிற.
தள்ளுறா, நான் தள்ளிட்டே போறேன்டா வண்டியை. ஆமாம். என்ன இவன் மேலே கை வச்சதுக்கு இந்த அடி அடிக்கிறான்? இந்த வண்டி எப்படிதான் இவர் ஓட்டுறாரோ தெரியலையே. ஐயோ ஏங்க மெதுவாக போங்க, நான் சொல்கிறத கேளுங்க. ஸ்லோவாக போங்க வண்டியை. ஏங்க ஐயா ஐயோ ஸ்லோவாக போங்க. ஐயோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. வலி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. இடுப்பெல்லாம் வர வலிக்குது. ஏங்க என்னடி ஏங்க இன்னைக்கு டேட்டுங்க. டேட்டா டேட்டா டேட்டா. ஐயோ என்ன இப்படி இடுப்பெல்லாம் வலிக்குது, முடியலையே. ஓ ஏய் என்னடி இப்படி வலிக்குது? சுடு தண்ணியை குடிங்க, கொஞ்சம் வலி பரவாயில்லையா இருக்கும். இவர் வேற வலி தாங்க மாட்டாரே. ஐயோ எப்பா முடியலையே, என்ன பண்ணுதுன்னே தெரில. ஏங்க இந்தாங்க டேப்லெட் போடுங்க. ஆக்சுவலாக டேப்லெட் போடக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும், போடுங்க. நான் போட்டுக்கிறேன், நீ முதல்ல ஆஃபீஸ் கிளம்பு. வச்சுட்டு போ. சரிங்க. சரி பார்த்துருங்க. கிளம்பு. ஸோ சுத்தமாக முடியலையே. ரேஷ்மா உட்கார்ந்துருக்காத, போய் பாத்திரத்து கழுவு. ஸோ இந்த அம்மா வேற. இதா வரேன் த. ஏங்க கால் ரொம்ப வலிக்குதா? எனக்கு தெரியுங்க, காலோட இடுப்பு ரொம்ப வலிக்கும்னு. இன்னைக்கு ஒரு நாள் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதிசயம், உனக்கு மட்டும் எப்படி தான் மாசத்துல 5 நாள் வயிறு வலிக்குன்னு தெரில. நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கால் அமுக்கி விட்டு போகிறேன். நீ தூங்குன்னு சொல்கிறேன்ல, போ. சரிங்க. ஏங்க ம் ஏங்க ம் எந்திரிங்க. ஏங்க ம் இங்க பாருங்க. நார்மல் ஆயிட்டோமா? உட்காரு. ஏங்க ம் சாரிங்க. ஏமா? இல்லைங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது இந்த வீட்டுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. ஏய் சொல்லப்போனா நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். உன்னோட கஷ்டம் என்னன்னு தெரியாமல் நான் வேற உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சுட்டு வீட்டில் வந்து வேலையை பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துட்டு எங்கள் அம்மா அடிக்கடி உன்னை சாரி கட்டுன்னு சொல்லும் போது ஏன் இவன் கட்ட மாட்டேன்றான்னு சொல்லி நானும் உன்னை அடிக்கடி திட்டியிருக்கேன். ஆனால் அந்த சாரி கட்டி பார்க்கும் போதாம்மா தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. அது மட்டும் இல்லாமல் மாசமான பீரியட்ஸோட பெயின், இது புரிஞ்சுக்காமல் எத்தனையோ தடவை பைத்தியக்கார மாதிரி உன்னை திட்டியிருக்கேன். ஒரு பொண்ணோட இடத்துலேருந்து பார்க்குறதோட அந்த பொண்ணாகவே இருந்து பார்க்கும் போதாம்மா பெண்களோட வலி என்னன்னு புரிஞ்சுச்சு. இது புரிஞ்சுக்காமல் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. சரிம்மா என்னை மன்னிச்சிரு, சாரி.
ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஒரு பொண்ணோ ஆணோ யாரா இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. கண்ணே நீ இல்லை என்றால் தொலை தூரம் போவாய் என்றால் கண்ணே என் இன்பமே உன் துன்பத்தை கொள்வேன் இல்லாமல் தூருதே சாரல் மழை தொலை தூரம் சென்றாலும் மறையாத உயிர்கொடியே